அறிவு பசியை தீர்க்கும் பள்ளி ஒருபுறம், ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கும் ஆலயம் மறுபுறம். இதோ இந்த பள்ளி வளாகத்தின் இதய பகுதியில் கலைகளின் சங்கமமாய் எழும்பி இருக்கிறது இந்த நவகிரக மகாவீரர் ஜெயனாலயம். தூய வெண்மையிலும் செதுக்கப்பட்ட கருங்கலிலும் உயிர் பெற்று நிற்கும் இந்த கோயில் சிற்பக்கலையின் ஓர் சிலிர்ப்பூட்டும் கவிதை என்று கூறலாம் அல்லவா? மூடிய இமைகளுக்குள் முழு உலகையும் அடக்கி மோன நிலையில் வீற்றிருக்கிறார் வர்த்தமான மகாவீரர். அவரது புன்னகையில் தெரிகிறது ஓர் உலகளாவிய கருணை. இவரை சுற்றி கோள்களின் சலனங்கள் நம்மை தீண்டா வண்ணம் நவகிரகங்களுக்கு அதிபதியான தீர்த்தங்காரர்கள் காவல் தெய்வங்களாய் வீற்றிருக்கின்றார்கள். செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சிலையும் ஒரு மௌன மொழியில் நம்முடன் உரையாடுவதை உங்களால் உணர முடிகிறது அல்லவா? சமணத்தலத்தில் உள்ள பள்ளி வளாகத்திற்குள் அமைந்துள்ள நவகிரக மகாவீரர் கோயில் நவீன காலத்தில் ஒரு முக்கியமான ஆன்மீக கட்டுமானமாக கருதப்படுகிறது. இதனுடைய பெயர் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்தில் சமண முனிவர்கள் தங்கியிருந்து கல்வி போதித்த இடங்கள் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. அந்த பாரம்பரியத்தை போற்றும் வகையில இங்குள்ள சமண மடத்தின் கல்வி வளாகத்திற்குள் இந்த ஆலயத்தை கட்டி வச்சிருக்காங்க. இதனோட நவகிரக அமைப்பு பத்தி பார்க்கணும்னா, சமண மதத்துல 24 தீர்த்தக்காரர்களும் நவகிரகங்களை தோஷங்களை நீக்கும் வல்லமை கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இங்குள்ள கோயில்ல 9 கிரகங்களுக்கு அதிபதிகளாக விளங்கும் தீர்த்தங்காரர்களின் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. மகாவீரர் சன்னதி இந்த கோயிலின் மையப்பகுதியில் 24வது தீர்த்தங்காரரான வர்த்தமான மகாவீரர் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி மற்ற தீர்த்தங்காரர்கள் மற்றும் நவகிரகங்களுக்கான படிமங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்கவும் கல்வி மற்றும் அறிவாற்றல் பெருகவும் பக்தர்கள் இங்கு சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் வழிபாடுகள் செய்கின்றனர். குறிப்பாக மாணவர்கள் கல்வி சிறக்க மகாவீரரை வழிபடுவது இங்கு வழக்கமாக உள்ளது. தமிழகத்தின் கல்வி வரலாற்றில் பள்ளி என்ற சொல் இங்கிருந்துதான் வேறுபட்டது. சமண முனிவர்கள் தவம் புரிந்து மக்களுக்கு கல்வியையும் அறத்தையும் போதித்த இந்த தலம் இன்றும் ஒரு ஞான பள்ளியாகவே மிளர்கிறது. இதோ இந்த பள்ளி வளாகத்தின் உள்ளே எழும்பி இருக்கிறது ஒரு புதிய கலை அதிசயம். கோவிலின் கீழ்த்தலத்தில் நவகிரக மகாவீரர்களை கண்டு மகிழ்ந்தோம் அல்லவா? தற்போது கோவிலின் முதல் தளத்தில் காண கண்கோடி வேண்டும், சொன்னால் நம்பவே முடியாது. 1008 மகாவீரர்கள் அணிவகுத்து இங்கே காட்சியளிக்கிறார்கள். கல்வெட்டிகளின் கதை பேசும் மலை என்றுதான் கூற வேண்டும். கலைகளின் கவிதை பாடும் கோயில். வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய இந்த திருமலை தமிழர்களின் பெருமைமிகு அடையாளம். கற்களில் செதுக்கப்பட்ட கவிதையாய் இந்த மண்டபங்கள் ஒவ்வொன்றிலும் பழங்கால சிற்பக்கலையின் நுணுக்கமும் நவீன கட்டுமானத்தின் நேர்த்தியும் கைகோர்த்துள்ளன என்றுதான் கூற வேண்டும். இங்குள்ள கருவறையில் சுமார் 4 அடி உயரமுள்ள ஸ்ரீ வர்த்தமான மகாவீரர் திருவுருவம் பெற்றிருக்கிறது. இது ஒரு சுகாசன கோலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது அமர்ந்த நிலை. கருவறையின் மேலே உள்ள விமானம் 3 அடுக்குகளை கொண்டது. இதில் 24 தீர்த்தங்காரர்களின் உருவங்கள் 4 திசைகளிலும் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கோயில் ஒரு முழுமையான ஆலய அமைப்பை கொண்டுள்ளது. அதாவது முகமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம். பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்வதற்கு ஏதுவாக விசாலமான மண்டபங்கள் உள்ளன. இந்த மண்டபங்களின் தூண்கள் விஜயநகர மற்றும் சோழர் கால கட்டடக்கலை நுணுக்கங்களை தழுவி செதுக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டு சுவடுகள், பழைய கோவிலின் சிதிலமடைந்த பாகங்கள் மற்றும் கல்வெட்டுகள் சேகரிக்கப்பட்டு இந்த வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான கட்டடக்கலை சிறப்பு அதன் நவகிரக அமைப்பு ஆகும். ஜைன மத நம்பிக்கையின்படி 9 கிரகங்களுக்கும் அதிபதியாக விளங்கும் தீர்த்தக்காரர்கள், உதாரணமாக சந்திரனுக்கு சந்திரபிரபா, செவ்வாய்க்கு வாசு பூஜ்யர் என தனித்தனி திசைகளில் அழகாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு சதுர்முக பாணியிலான அமைப்பை ஒத்துள்ளது. அதாவது 4 திசைகளையும் நோக்கியவாறு சிலைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் எந்த பக்கத்திலிருந்தும் வந்து வழிபட வகை செய்யப்பட்டுள்ளது. கலைகளின் கம்பீரம் இங்கே கற்களில் உறைந்து கிடக்கிறது. இது வெறும் வழிபாட்டு தலம் அல்ல, நம் கலாச்சாரத்தின் உன்னத வெளிப்பாடு. இங்கு வந்து நின்றால் மனதின் இறைச்சல்கள் அடங்கி ஓர் பேரமைதி நம்மை சூழ்ந்து கொள்கிறது. மலைமேல் ஒரு வரலாறு, மலை கீழ் ஓர் அதிசயம். திருமலையின் இந்த புனித பயணம் நம் ஆத்மாவிற்கான ஒரு அழகிய தேடலாக அமைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்ன உறவுகளே, அற்புதமான ஒரு ஜெயின் கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்ல துரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.